என் பெயர் கமலிகா. எனக்கு 25 வயது ஆகிறது. எனக்கு அப்பா, அம்மா மற்றும் ஒரு தம்பி ஆகியோர் இருக்கிறார்கள். எனது அப்பா விவசாயம் செய்து எங்கள் குடும்பத்தை நடத்தி வருகிறார். எனது அம்மாவும் அப்பாவுக்கு உதவியாக சேர்ந்து இருவரும் விவசாயம் செய்கிறனர். எங்கள் குடும்பம் நடுத்தரமான குடும்பம்தான். இப்படி இருக்க எனக்கு திருமண வயது ஆனது. திருமணத்திற்கான காலமும் நெருங்கியது. என் வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தார்கள். நான் 12ஆம் வகுப்பு வரை தான் படித்திருக்கிறேன். எனது அப்பாவிற்கு என்னை ஒரு படித்த மாப்பிள்ளைக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று ஆசை. இப்படி இருக்க நிறைய மாப்பிள்ளை என்னை பெண் பார்க்க வந்தார்கள். ஆனால் என் அப்பாவிற்கு அவர்களை பிடிக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் யாருமே படிக்கவில்லை. 10-12 மாப்பிள்ளைக்கு பிறகு ஒரு மாப்பிள்ளை வந்தார். அவர் பெயர் தினேஷ். அவர் பெரிய படிப்பு படித்துவிட்டு வெளி மாநிலத்தில் மேனேஜராக வேலை செய்கிறார். கை நிறைய சம்பளமும் வாங்குவாராம். அவரை என் அப்பாவிற்கு மிகவும் பிடித்து போனது. என் அப்பாவும் எனக்கு 30 பவுன் நகையை போட்டு நிறைய சீர்வரிசை எல்லாம் வைத்து திருமணம் செய்து கொடுத்தார். இப்படி இருக்க திருமணம் நடந்து முடிந்தது. நானும் என் மாமியார் வீட்டிற்கு சென்றேன். என் கணவன் வீட்டில் என் கணவனும் மாமியாரும் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. இப்படி இருக்க எங்கள் திருமண வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாய் போனது. முதலில் என்னை என் மாமியார் மிகவும் சந்தோஷமாக பார்த்து கொண்டார். போக போக என்னிடம் நிறைய வேலை சொல்வது, என்னை திட்டுவது, இது போன்றே செய்து கொண்டிருந்தார். ஆனால் என் கணவன் என்னை நன்றாக பார்த்து கொண்டார். நான் கேட்டதை எல்லாம் வாங்கி கொடுத்தார். இப்படி 2 மாதம் போக திடீரென்று ஒரு நாள் அவருக்கு கம்பெனி சீக்கிரம் வந்து சேருமாறு லெட்டர் போட்டிருந்தது. அதை பார்த்தவுடன் அவர் அடுத்த நாளே ஊருக்கு கிளம்ப தயாரானார். என் கணவன் தினேஷ் தன் பெரியம்மா பசங்களுடன் நன்றாக பேசி பழகி வருவார். அவர் ஊருக்கு கிளம்புவதற்கு அவர்களை உதவிக்கு அழைத்தார். அவர்களின் இருவருடைய பெயர் பாபு மற்றும் ராகேஷ். அதில் பாபு என்பவர் மிகவும் நல்லவர். ராகேஷ் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கெட்டவர். ஆனால் என் மாமியாருக்கு ராகேஷை கண்டாலே பிடிக்காது. அன்று தினேஷின் வீட்டிற்கு பாபு மற்றும் ராகேஷ் ஆகியோர் வந்தார்கள். உடனே கமலிகாவின் அத்தை ராகேஷை பார்த்து திட்ட ஆரம்பித்தார். அவனும் இது எப்பவும் நடப்பதுதானே என்று யதார்த்தமாக வீட்டிற்குள் வந்து அமர்ந்து பாபுவிடம், எனக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை, இவங்க ஏன் என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு தெரியல என்று கூறினான். இப்படி இருக்க தினேஷ் ஊருக்கு கிளம்பி கொண்டிருந்தான். அப்பொழுது கமலிகா அவனிடம் வந்து, நீங்க என்னை விட்டுட்டு தனியா போறீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நானும் உங்க கூட வரேன் என்று கூறினாள். இதை கேட்ட தினேஷ், நீ இப்ப அங்க வந்து என்ன பண்ண போற? நீ கவலைப்படாத, நான் அங்கே போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உன்னை வந்து கூப்பிட்டுட்டு போறேன் என்று கூறினான். உடனே கமலிகா, நம்ம 2 பேருக்கும் கல்யாணமாகி 2 மாசம்தான் ஆகுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல புரிஞ்சுக்கவே இல்லை, அதுக்குள்ள என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க என்று கூறினாள். உடனே தினேஷ், நான் என்ன பண்றது, நானும் இங்கே ஏதாவது வேலை கிடைக்குமான்னு நினைச்சேன், ஆனா அங்கதான் நிறைய சம்பளம் கிடைக்குது என்று கூறினான். உடனே கமலிகா, உங்க இஷ்டப்படியே செய்யுங்க, நீங்க அங்கதான் போகணும்னு நினைக்கிறீங்க, தாராளமா போங்க என கோபித்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தாள். அவளை சமாதானப்படுத்திவிட்டு பிறகு வெளியே வந்து பாபு மற்றும் ராகேஷ் ஆகியோரை சந்தித்து, நான் வேலைக்கு வெளியூர் போனதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் தான் என் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கணும் என்று கூறினான். உடனே பாபு, நீ சொல்லாட்டி கூட நாங்க அம்மாவை பத்திரமா பார்த்துக்குவோம் என்று கூற, ராகேஷும் கண்டிப்பா 2 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்துக்கிறோம் என்று கூறினான். தினேஷ், உங்க 2 பேரு நம்பரையும் நான் கமலிகா கிட்ட கொடுத்துட்டு போறேன் என்று கூறினான். உடனே ராகேஷ், கண்டிப்பா கொடு, ஏன்னா இப்ப எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நலம் விசாரிப்பது போனில் தானே என்று கூறினான். தினேஷ், போன்ல விசாரிச்சா மட்டும் பத்தாது, வீட்டுக்கும் அடிக்கடி வந்து பார்த்துக்கணும் என்று கூற, உடனே தினேஷின் அம்மா, அதெல்லாம் ஒன்னும் வேணாம், யாரும் வீட்டுக்கு வரவேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை என்று கூறினார். சொல்றது சரிமா, ஆனா ஏதாவது பிரச்சனைன்னா இவங்க 2 பேரும் தான் உதவி பண்ணுவாங்க என்று கூறிவிட்டு அவர்களை வெளியூர் செல்வதற்கு தேவையான பொருட்களை வாங்க அழைத்து சென்று விட்டான். ஆனாலும் ராகேஷ்வுக்கு கமலிகா மேல் ஒரு விதமான ஆசை ஏற்பட்டது.
கமலிக்காவும் அவனை பார்த்து சிரிப்பது இப்படி இருந்தாள். இப்படி இருக்க குணா மற்றும் கமலிக்கா இருவரும் அன்று இரவு தன் அறையில் பேசிக்கொண்டு இருந்தனர். தினேஷின் மேல் சாய்ந்தபடி கட்டி அணைத்து கொண்டு கமலிக்கா படுத்திருந்தாள். நான் போன பிறகு அம்மாவை நீதான் சந்தோஷமா பார்த்துக்கணும், அவங்களுக்கு வேலைக்கு சமைத்து கொடுக்கணும், அவங்க எந்த வேலையும் செய்யாமல் நல்லபடியா பார்த்துக்கணும் என்று கூறினான். இப்படி இருக்க இருவரும் ஒன்றாக பேசிக்கொண்டு கட்டுப்பிடித்து ஒன்றாக உறங்கினார்கள். அடுத்த நாள் காலையில் தினேஷ் புறப்பட்டு மும்பை நகரத்திற்கு வேலைக்கு சென்று விட்டான். தினேஷ் ஒரு மாதத்திற்கு தினமும் தன் அம்மாவிற்கும் தன் ஆசை மனைவி கமலிக்காவிற்கும் கால் செய்து பேசுவான். ஆனால் திடீரென்று அவன் கால் செய்வது மிகவும் குறைந்துவிட்டது. ஏனென்றால் அவனுக்கு வேலை சுமை அதிகமாகிவிட்டது. அவன் மாதத்திற்கு ஒரு முறை அல்லது இருமுறைதான் கால் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. கமலிக்கா கால் செய்தாலும் எடுக்க முடியவில்லை. அப்படியே எடுத்தாலும் எனக்கு வேலை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு கட் செய்து விடுவான். தன் மகனின் சூழ்நிலையை அவனுடைய அம்மா புரிந்து கொண்டார். ஆனால் கமலிக்காவிற்கு தன் கணவன் இல்லாமல் வெறுமையை உணர ஆரம்பித்தாள். அவள் தனிமையாயிருந்ததால் அவள் எண்ணங்கள் அலைப்பாய ஆரம்பித்தது. அவளுக்கு தவறான சிந்தனைகளும் தோன்ற ஆரம்பித்தது. தன் செல்போனில் தவறான படங்களை பார்த்து அவள் மனதில் தவறான ஆசைகளும் வளர ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் அவள் தவறான விஷயங்களுக்கு அடிமையாக ஆரம்பித்தாள். இப்படி இருக்க பாபுவும் ராகேஷும் அடிக்கடி தினேஷின் வீட்டிற்கு சென்று அவனுடைய அம்மா மற்றும் மனைவி கேட்ட உதவிகள் எல்லாம் செய்து வந்தார்கள். ஆனால் பாபு மற்றும் ராகேஷ் ஆகியோர் அவரது வீட்டிற்கு வருவது தினேஷின் அம்மாவிற்கு பிடிக்கவில்லை. ஒரு நாள் பாபுவிடம் கமலிக்கா, எனக்கு இந்த துணிகளை தைத்து வந்து கொடுங்கள் என்று கூறிவிட்டு சில துணிகளை கொடுத்துவிட்டாள். அவனும் அந்த துணிகளை எல்லாம் தைத்து கமலிக்காவின் வீட்டிற்கு எடுத்து வந்தான். அப்பொழுது கமலிக்கா அவளுடைய ஜாக்கெட்டில் பின்பக்கம் கொக்கியை மாட்டிக் கொண்டிருந்தாள். பாபு அவள் வீட்டு வாசலில் நின்று கமலிக்காவை கூப்பிட உடனே கமலிக்கா பாபுவை வீட்டிற்குள் அழைத்தாள். உடனே கமலிக்கா ஜாக்கெட்டை மாட்டுவதை பார்த்த பாபு, நீங்க வேலையா இருக்கீங்க, நான் அப்புறமா வரேன் என்று அங்கிருந்து கிளம்ப உடனே கமலிக்கா, ஒரு நிமிஷம் இரு, இந்த கொக்கியை மாற்ற முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணு, இந்த ஊக்கை கொஞ்சம் மாட்டிவிடு என்று கூற உடனே பாபுவுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. நான் எப்படி இதை மாறுவது என்று கூற, நீதான் மாட்டணும், வேற யாரு என்று கூற அவனும் அந்த கொக்கியை மாட்ட ஆரம்பித்தான். அதை மாற்றிக் கொடுத்த பின் பாபு சற்று மாற்றத்துடன் கமலிக்காவை பார்க்க ஆரம்பித்தான். உடனே வெளியிலிருந்து கமலிக்காவின் மாமியார் கூப்பிட உடனே கமலிக்கா தலையில் அடித்துக்கொண்டு தன் மாமியாரிடம் சென்று விட்டாள். இப்படி இருக்க இரவு நேரம் ஆனது. கமலிக்கா காலையில் நடந்ததை பற்றி நினைத்து கொண்டிருந்தாள். நேரமும் இரவு 11 மணி ஆனது. அவள் பாபுவை பற்றி நினைத்து கொண்டு தன் போனை எடுத்து பாபுவுக்கு கால் செய்தாள். பாபு, நீ உடனே கிளம்பி என் வீட்டிற்கு வா என்று கூற அவன் என்ன சொல்வது என்று தெரியாமல் சரி என்று கூறிவிட்டான். பிறகு அவள் வீட்டிற்குள் வந்துவிட்டான். கமலிக்கா தன் அறைக்கு அவனை அழைத்து வந்தாள். கமலிக்கா அவனை தன் பக்கத்தில் அமர வைத்து, உங்க அண்ணன் உன்கிட்ட சில பொறுப்புகளை ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு, அது உனக்கு தெரியவில்லை என்று கூற பாபுவும் ஆமாம், அதுக்கு என்ன என்று கூறினான். உங்க அண்ணன் ஊருக்கு போய் 2 மாசம் ஆச்சு. உனக்கு கொடுத்த பொறுப்பு எல்லாம் நீ ரொம்ப நல்லாவே பண்ற. உனக்கு இன்னொரு கடமையும் இருக்கு, அதையும் நீ சரியா செய்யணும் என்று கூறினாள். உடனே பாபு, அது என்ன கடமை என்று கேட்க, அது என்னன்னா நீ தினமும் இரவு ஆன பிறகு என்னை வந்து சந்திக்கணும் என்று கூற உடனே நீ அப்பாவி மாதிரி நடிக்காத, உன் அண்ணன் தான் இங்க இல்லையே, அதனால நீ தினமும் இங்க வந்து ஆகணும் என்று கூறினாள். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனால் அம்மாவுக்கும் தினேஷ் அண்ணனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன ஆகிறது என்று கேட்க, அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, நீ ஏதும் பயப்படாதே, இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் என்று கூறினாள். பிறகு அவள் ஆசைக்கு அவனை இணங்க வைத்தாள். பிறகு அவர்கள் இருவரும் தனிமையில் இருக்க ஆரம்பித்தனர். இப்படி இருக்க இருவருக்கும் இடையேயான இந்த கள்ள உறவு பல நாட்கள் தொடர ஆரம்பித்தது. இது தினேஷின் அம்மாவிற்கு தெரியாது. இதனால் கமலிக்கா மிகவும் சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தாள். அவள் மாமியாரும் அவளை எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாகத்தான் பார்த்து கொண்டார்.
ஒரு நாள் காலையில் தன் மாமியார் கோவிலுக்கு சென்றதும் வழக்கம் போல பாபுவை தன் வீட்டிற்கு அழைத்தாள். அவன் இரவு வருகிறேன் என்று சொல்லியும் அவனை விடாமல் இப்பவே வா என்று கட்டாயப்படுத்தினாள். அவனும் சரி என்று கிளம்பி போக தயாராகி போய்க் கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கே உள்ள டீ இடையில் ராகேஷ் அமர்ந்திருந்தான். பாபு சென்று கொண்டிருப்பதை பார்த்த ராகேஷ் அவனை அழைத்தான். அவனும் ராகேஷை பார்த்துவிட்டு, வண்டியை நிப்பாட்டு, நாம் இருவரும் ஒன்றாக தினேஷ் வீட்டிற்கு சென்று பார்த்து வரலாம், வா என்று அழைக்க, உடனே யோசித்த பாபு, இந்த விஷயம் மட்டும் ராகேஷ்க்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் என்று யோசித்துவிட்டு அவங்க 2 பேரும் கோவிலுக்கு போயிட்டாங்க. நம்ம இரவு செல்லலாம் என்று அவனிடம் ஏதேதோ கூறி மழுப்பிக் கொண்டிருந்தான். பிறகு நான் வேலையாக வெளியில் செல்ல வேண்டும் என்று மழுப்பிவிட்டு கிளம்பிவிட்டான். அவனை பார்த்த ராகேஷ், இவன் ஏன் இப்படி மாற்றத்துடன் நடந்து கொள்கிறான் என யோசிக்க ஆரம்பித்தான். பிறகு பாபு கமலிக்காவின் வீட்டிற்கு சென்று இருவரும் தனிமையில் இருக்க ஆரம்பித்தனர். இருவரும் நெருக்கமாக பேசிக் கொண்டிருக்க உடனே கமலிக்காவின் மாமியார் அங்கு வந்து கதவை திறந்தார். அவர் கதவை திறந்ததும் இருவருக்கும் அதிர்ச்சியானது. அவளின் மாமியாரும் அதிர்ச்சியானார். உடனே வேகமாக அவர்கள் நிற்கும் இடத்திற்கு வந்து, என்ன நடக்குது இங்க என்று கேட்க, கமலிக்கா ஏதேதோ சொல்லி மழுப்பிக் கொண்டிருந்தாள். உடனே கமலிக்காவின் மாமியார், உங்க 2 பேருக்கும் அசிங்கமாயில்லை, இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க என்று இருவரையும் ஒரு அறை விட்டார். பிறகு கமலிக்கா, இவர் ஏதும் தப்பு பண்ணல என்று கூற, உடனே அவருடைய மாமியார், எது சரி எது தப்புன்னு நீ எனக்கு சொல்லிக் கொடுக்கிறியா என்று திட்டினார். பிறகு பாபுவை பார்த்து, நீ என் பையனுக்கு தம்பி கிடையாது, நீ அவனுக்கு துரோகி, நான் இதுவரைக்கும் ராகேஷை தான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா நீ இவ்வளவு கேவலமானவனா இருப்பன்னு நினைக்கல, நீ ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு கிளம்பு, இனிமே இந்த பக்கமே வராதே என்று திட்டினார். உடனே பாபு, என்னை மன்னிச்சிடுங்க, இனிமே இந்த மாதிரி நடக்காது என்று கூற, இங்கிருந்து வெளியே போடா என்று விரட்டிவிட்டார். நான் அவனிடம் அப்பவே சொன்னேன், உன்னை திருமணம் பண்ணிக்க வேண்டாம்னு, ஆனா அவன் கேட்கல, அவனிடமிருந்து கால் வரட்டும், எல்லாத்தையும் சொல்றேன் என்று கூறி அவளை திட்டிவிட்டு சென்று விட்டார். அந்த நாட்களுக்கு பிறகு தினேஷின் அம்மா கமலிக்காவை கண்காணிக்க ஆரம்பித்தார். அது மட்டுமில்லாமல் தன் மகன் எப்பொழுது போன் செய்வான் என எதிர்பார்க்கவும் ஆரம்பித்தார். இந்த விஷயத்தால் கமலிக்காவும் பாபுவும் ஒருவருக்கு ஒருவர் பார்ப்பதை நிறுத்திவிட்டனர். ஒரு நாள் கமலிக்காவின் அறையில் இருந்து அவளது போன் அடித்த சத்தம் கேட்டது. அதை கேட்ட கமலிக்காவின் மாமியார் உடனே அந்த போனை எடுத்து பேச, அதில் தன் மகன் பேச ஆரம்பித்தான். பிறகு தினேஷிடம் அவன் மனைவியை பற்றி நடந்த உண்மை அனைத்தையும் கூறினார். உடனே அந்த செல்போனை வாங்கி கமலிக்கா அழுவது போல வேஷம் போட்டு தன் கணவனிடம் நடிக்க ஆரம்பித்தாள். நான் நம்ம குடும்பம் மானம் போற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன் என நடித்து கொண்டிருந்தாள். இப்படி இருக்க ஒரு நாள் காலையில் கமலிக்கா திருந்தி விட்டாளா இல்லை பழையபடி அப்படியேதான் இருக்கிறாளா என்று பார்ப்பதற்காக கமலிக்காவின் மாமியார் மருத்துவமனைக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்று விட்டார். இதை பார்த்து கொண்டிருந்த கமலிக்கா மீண்டும் பழையபடி பாபுவுக்கு கால் செய்து, என் மாமியார் மருத்துவமனைக்கு போயிட்டாங்க, நீ வீட்டுக்கு வா என்று அவனை அழைக்க, உடனே பாபு என்னால முடியாது என்று கூறினான். அவள் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தும் அவன், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, என்னால வர முடியாது என்று கூற, சரி என்று கமலிக்காவும் காலை கட் செய்துவிட்டாள். பிறகு கமலிக்கா ராகேஷ்க்கு கால் செய்து வீட்டிற்கு வரச் சொன்னாள். அவனும் சந்தோஷத்துடன் வீட்டிற்கு வந்து கொண்டிருக்க அங்கே கமலிக்காவின் மாமியார் மறைந்திருந்து, யாராவது வருகிறார்களா என வீட்டை நோட்டமிட ஆரம்பித்தார். இதை பார்த்த ராகேஷ் அதிர்ச்சியாகி அங்கிருந்து மறைவான இடத்திற்கு சென்று கமலிக்காவிற்கு கால் செய்து, நான் உங்க வீட்டுக்கு வெளியில தான் நிக்கிறேன், ஆனா இங்க பெரியம்மா நின்னுகிட்டு யாருக்காகவோ காத்துக்கிட்டு இருக்காங்க என்று கூறினான். உடனே கமலிக்கா, அப்படின்னா அவள் மருத்துவமனைக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்கதான் நோட்டமிட்டுக்கிட்டு இருக்காளா, வீட்டுக்கு யாராவது வராங்களான்னு பார்த்துக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கா போல, சரி நீ கிளம்பிடு என்று கூறி அவனை போகச் சொல்லிவிட்டாள். பாபு மற்றும் கமலிக்கா தவறான உறவில் இருப்பது ராகேஷ்க்கும் தெரியும். பாபு வராத நேரங்களில் ராகேஷ் அடிக்கடி கமலிக்கா வீட்டிற்கு வந்து இருவரும் தனிமையில் இருக்க ஆரம்பித்தனர்.
இப்படி இருக்க ஒரு நாள் பழையபடி கமலிகா மீண்டும் பாபுவை தன் அறைக்கு வரவழைத்து இருவரும் தனிமையில் இருந்து கொண்டிருந்தனர். இதை கவனித்துக் கொண்டிருந்த கமலிகாவின் மாமியார் அன்று இரவு அவள் கதவை தட்டினாள். உடனே கமலிகா பதறிப்போய் கதவை திறந்தாள். பாபு கட்டிலுக்கு அடியில் ஒளிந்து கொண்டான். கோபத்துடன் அவளுடைய மாமியார், உள்ளே ஒளிஞ்சிருக்கவன வெளிவரச் சொல்லு என்று கூற, அவள், அங்கு யாரும் இல்லை, நீ தேவையில்லாம என் மேல பழி போடாதே என்று கூற, இருவருக்கும் வாக்குவாதம் முற்றி சண்டை ஆரம்பித்தது. பிறகு கமலிகா ஒரு தலையணையை எடுத்து தன் மாமியாரின் முகத்தில் வைத்து அமுக்க ஆரம்பித்தாள். பாபுவும் அவளை இறுக்கமாக அழுத்தி இருவரும் சாக்கடித்தனர். அன்று இரவு திடீரென்று கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது. பதற்றத்துடன் கமலிகாவும் கதவை திறக்க அங்கு தினேஷ் வந்து நின்றான். அரைகுறை ஆடையுடன் அவளை பார்த்த தினேஷ் அவளை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். பிறகு வீட்டின் உள்ளே சென்று பார்க்க தன் அம்மா இறந்து கிடப்பதை பார்த்தும் அதிர்ச்சி அடைந்து உடனே தன் மனைவியின் நடத்தையை பற்றி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தான். காவலர், உங்க மனைவியை ஏதாவது சொல்லி நீங்க காப்பாத்தி இருக்கலாம், ஆனா நீங்க ஏன் புகார் கொடுத்தீங்க என்று கேட்க, இவள் என் மனைவியாயிருக்க அருகதையே கிடையாது, இவளெல்லாம் ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவிக்கலாம், இவளை ஆசைப்பட்டு திருமணம் செய்த பாவத்திற்கு என் அம்மாவை இழந்ததுதான் மிச்சம், நான் என் தம்பிகளாக நினைச்ச இவங்களும் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, என் மனைவியும் எனக்கு துரோகம் பண்ணிட்டாள், இதுக்கு மேல இவங்களை என்னால ஏத்துக்க முடியாது, இவங்களை அழைச்சிட்டு போங்க என்று கூறினார். காவலரும் அவளை அழைத்து சென்று சிறையில் அடைத்தனர். இத்துடன் இந்த கதை முடிந்தது. கதை பிடித்திருந்தால் சேனலை லைக் செய்யவும், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.